அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். நம்ம 10th சோஷியல் சயின்ஸ் இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 லெசன்ஸ் நம்ம பார்த்திருப்போம். இப்போ நம்ம 4th லெசன் பார்க்கலாம். 4th லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படிங்கறத பத்தி. இந்த லெசன்ல வளங்கள் அப்படிங்கிறது கனிம வளங்கள் எங்கெல்லாம் கிடைக்குது, என்னென்ன மாதிரியான வளங்கள் நம்ம கிட்ட உற்பத்தி ஆகுது, அது மூலியமா எப்படியெல்லாம் நம்ம தொழிற்சாலைகள் மூலியமா அது உற்பத்தி செய்யறோம், நம்மளுக்கு எப்படியான தேவையான உணவு, நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எப்படி நம்ம அதுல இருந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசன்ல இருக்கும். சரிங்களா? தொழிலகங்கள் மூலியமா தான் நம்முடைய இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அந்த பொருளாதார முன்னேற்றங்கள் என்ன, அதுக்கு என்னென்ன தொழிலகங்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு, இண்டஸ்ட்ரீஸ் எப்படி எல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசன்ல இருக்கும். சரிங்களா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். கனிம வளங்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள், எங்கெல்லாம் கனிமங்கள் இருக்கு, அது மூலமா என்னென்ன அமைப்புகள் உருவாகுது அப்படிங்கிறது இதுல பார்க்கலாம். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொல்கட்டால இருக்கு. அதே மாதிரி இந்திய சுரங்க பணியகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாக்பூர்ல இருக்கு. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைதராபாத்ல இருக்கு. இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் நிர்வாகத்திற்கான பொறுப்பு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் இருக்கு. இதுக்கான ஒரு சட்டம் அமைக்கப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1957. ஓகேங்களா? இதுதான் கனிம வளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு, எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, அதுக்கான தலைமையிடங்கள் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. இந்த மேப் பொறுத்த வரைக்கும் இந்தியா கனிம வளங்கள் எந்தெந்த இடங்கள்ல நம்மளுக்கு என்ன கனிம வளங்கள் இருக்கு, இது எந்தெந்த இடங்கள்ல உற்பத்தி ஆகுது, எந்தெந்த இடங்கள்ல நம்ம எடுக்கப்படுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த மேப்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இரும்பு, மாங்கனீஸ், தாமிரம், பாக்சைட், சுண்ணாம்புக்கல், ஜிப்சம், மைக்கா, தங்கம், இது எல்லாமே எந்தெந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு மேப் தான் இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இரும்பு தாது. இரும்பு தாது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த இரும்பு தாது என்னென்ன விதங்களை எடுக்கப்படுது, எவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கப்படுது அப்படிங்கிறது இதுல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இரும்பு தாது கீழ்கண்ட வடிவங்களில் பெறப்படுகிறது. இதுல நம்ம சாச்சுரேட் பண்ணி தான் நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய அயனை நம்ம எடுக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் மேக்னடைட் அப்படிங்கக்கூடிய ஒரு இரும்பு தாது படிவு. இந்த மேக்னடைட் அப்படிங்கிறது 72.4% அயன் கண்டென்ட் அது மூலியமா இருக்கு. இதுல சாச்சுரேட் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய அயனை மட்டும் நம்ம பிரிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஹேமடைட். ஹேமடைட்டை பொறுத்த வரைக்கும் 69.9%, கோதைட் அப்படிங்கிறது 62.9%, லெமனைட் அப்படிங்கிறது 55%. நெக்ஸ்ட் ஒன் சிட்ரைட். சிட்ரைட் அப்படிங்கிறது 48.2%. சரிங்களா? இந்த மாதிரியான எந்தெந்த விதங்கள்ல எவ்வளவு இரும்பு கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பாக்ஸ் தான் இதுல கொடுத்திருக்காங்க. இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் இரும்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். இந்த பாக்ஸ்ல செயில் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. செயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்திய இரும்பு எஃகு ஆணையம் அப்படின்னு சொல்றதுதான். ஓகேங்களா? ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட், இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செயில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செயல் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய பிளானிங்காகவும் டெவலப்மெண்ட்காகவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டீல் அத்தாரிட்டிஸ் மூலியமா தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டீல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். இது மூலியமாவும் நம்மளுடைய எக்கனாமிக் growth, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது மேம்பாடு அடையுது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? செயல் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் மாயில். இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன மாயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாங்கனீஸோட ஒரு ஓர். சரிங்களா? மாங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் அப்படிங்கறத மாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாக்பூரை தலைமையிடமாக கொண்டது. ஓகேங்களா? நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனம் இங்கே கொடுத்திருக்காங்க. மாங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் அப்படிங்கறதா இது 50% மாங்கனீஸை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓவராலா 50% ஆஃப் மாங்கனீஸ் நம்மளால உற்பத்தி செஞ்சுக்க முடியுது பை யூசிங் மாயில் மூலமா அப்படிங்கறது இது எல்லாமே சொல்லியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்துஸ்தான் தாமிர நிறுவனம், அதாவது ICR, ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். இது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் உருவாகுது. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த மினிஸ்ட்ரிஸ்க்கு கீழே இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்னு இதெல்லாம் பிரைவேட் செக்டரா, பப்ளிக் செக்டரா, இல்ல காமன் செக்டரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கறது இங்க சொல்லியிருக்காங்க. பப்ளிக் செக்டர்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ICR அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா காப்பர் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடம், ஹிந்துஸ்தான் தாமிர நிறுவனம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் நால்கோ. இந்த நால்கோ அமைப்பு அப்படிங்கிறது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் அப்படிங்கிறது. இது நேஷனல் அலுமினியம் கார்பரேஷன்.
தேசிய அலுமினியம் நிறுவனம். சோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1981ல உருவாக்கப்பட்டுச்சு. அலுமினியம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதன் மையங்கள் ஒடிசா மாநிலத்தினுடைய அஞ்சுல், டாமன், சோடி போன்ற இடங்களில் உள்ளன. இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. 1981ல பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ பப்ளிக் செக்டர்ஸா உருவாக்கப்பட்டுச்சு. அலுமினியம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த நால்கோ அப்படிங்கிறது இருக்கு. சோ நெக்ஸ்ட் ஒன். சோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பாக்சைட் என்பது அலுமினியத்தினுடைய ஒரு வகையான ஆக்சைடு. சோ இதுவுமே வந்து ரிப்பீட்டட் क्वेश्चन. அலுமினியத்தோட ஓர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாக்சைட் தான். அலுமினியத்தோட ஒரு வகையான முக்கியமான ஆக்சைடு. இது பிரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சோ அதுதான் வந்து பாக்சைட் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன். ஆற்றல் வளங்கள் என்ன? சோ என்ன மாதிரியான ஆற்றல் வளங்கள் நம்ம கிட்ட இருக்கு? சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள், புதுப்பிக்க இயலா ஆற்றல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திரும்ப நம்மளால உற்பத்தி செஞ்சுக்க முடியும். சோ சோலார் எனர்ஜியா இருக்கட்டும், இல்ல ஆற்றல் தண்ணி நீர் மூலியமா இருக்கட்டும், ஹைட்ரோ பவரா இருக்கட்டும். சோ இது எல்லாமே வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் கீழே வரும். புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிலக்கரி, பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து நம்மளால புதுப்பிக்க இயலாது. ஏன் அப்படின்னா ஒரு கோல் உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷங்களுக்கு மேல ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ அதனால நம்மளோட டே டு டே லைஃப்ல டெய்லி நம்மளால உற்பத்தி செய்ய முடியாத ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? சோ அந்த மாதிரி புதுப்பிக்க இயலா வளங்கள் முதல்ல கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தனவே நிலக்கரி தான் கொடுத்திருக்காங்க. இந்த நிலக்கரியை 4 கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலக்கரியில எது ரொம்ப சாலிடான நிலக்கரி, எது வந்து கம்ப்ளீட்டா நிலக்கரியா இருக்கு, இல்ல அதுல நம்ம சேச்சுரேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கும். ஓகேங்களா? சோ ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது 80ல இருந்து 90% அது நிலக்கரியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பிட்டுமினஸ் 60 to 80% அப்படிங்கிறது பிட்டுமினஸ் மூலமா இருக்கும். பழுப்பு நிலக்கரி அப்படிங்கிறது 40ல இருந்து 60%, மரக்கரி அப்படிங்கிறது 40%க்கும் குறைவு அப்படின்னு. சோ நிலக்கரி அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். சோ கோல்லையே கோல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், சார்கோல் அப்படிங்கறதையும் நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ நிலக்கரியிலேயே வந்து மரத்து மூலியமா, இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப கோல் அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுன்னா வெறும் நிலத்துக்கு அடியில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உயிரினங்கள் அழிஞ்சு சிதைஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? சோ இது வந்து அப்படியே இப்போ ஒரு டைனோசர் இறந்துருச்சு அப்படின்னா அது மேல 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 அடுத்தடுத்த பாறைகள் உருவாக ஆரம்பிக்கும். சோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மேல இருந்து இப்போ இது வந்து நம்மளுடைய நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நிலப்பரப்புல இருந்து கிட்டத்தட்ட இவ்வளவு வருடங்களா வந்து அது அமுக்கப்பட்டிருக்கும். சோ ஒரு உயிரினம் தாவரங்களா இருக்கட்டும், இல்ல விலங்கினங்களா இருக்கட்டும், இது அழிஞ்சு இந்த இடத்துல போயிருக்கும். சரிங்களா? சோ இப்படி உருவாகி பல வருஷங்களா மாறி அது என்னவாகும் அப்படின்னா நிலக்கரியா உருவாகும். இதுதான் வந்து பியோர் நிலக்கரி கோல் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். அப்ப சார்கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு மரத்தை எரிக்கிறோம். சோ மரக்கட்டை இதுல இருந்து எரிச்சு ஒரு கறிக்கட்டை உருவாகுது இல்லைங்க, இது எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சார்கோல் கீழே வரும். சரிங்களா? சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். அப்ப கோல் அப்படிங்கிறது உயிரோடு இருக்கக்கூடிய, அதாவது இறந்த விலங்கினங்கள் மூலியமா அமுக்கப்பட்ட ஒரு பயங்கரமான பிரஷர், நம்மளுடைய அட்மாஸ்பியர், நம்மளுடைய நிலப்பரப்புல இருந்து கீழே போக போக பிரஷர் அதிகமாகும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். சோ அதிக அழுத்தத்தின் மூலியமா உருவாகி இருக்கக்கூடியதை நம்ம கோல் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு மரங்கள் மூலியமா எரிச்சு உருவாக்கக்கூடியது வந்து சார்கோல் அப்படிங்கறத சொல்லுவோம். சோ அதுலதான் இந்த கேட்டகரைசேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது 80% 90% வரைக்கும், பிட்டுமினஸ் அப்படிங்கிறது 60 to 90% அப்படிங்கிறதுக்கான கேட்டகரைசேஷன் இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன். இந்த பாக்ஸ் என்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் அப்படிங்கிறது கோல் இந்தியா அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. சோ எங்க இது ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொல்கத்தால இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்போம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன். பெட்ரோல் மற்றும் கச்சா எண்ணெய் அப்படிங்கறதெல்லாம் சோ இதுக்கு முன்னாடி இதுல பார்க்கலாம். பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். ஓகேங்களா? சோ மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேசஸ் அப்படிங்கறது அதுல சொல்லியிருக்காங்க. இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரு அமைச்சகம் ஆகும். சோ எது கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய அரசாங்கத்துக்கு கீழே. இவ் அமைச்சகம் ஆய்வு செய்தல், உற்பத்தி, சுத்திகரித்தல், விநியோகம், ஏற்றுமதி, இறக்குமதி, எண்ணெய் பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோல் உற்பத்தி பொருள் போன்றவற்றுக்கு பொறுப்பு ஏற்கிறது. சோ இதுவுமே நம்ம பார்த்திருப்போம். நம்ம பெட்ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா க்ரூட் ஆயில் இருந்து சாச்சுரேட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சோ கடைசியில இருக்கக்கூடியதா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தார். ஓகேங்களா? சோ ஒரு க்ரூட் ஆயில், அந்த ஆயில்ல இருந்து ஒவ்வொரு கேட்டகரைஸா வந்து இவ்வளவு 1000 டிகிரி to 1500 டிகிரி செல்சியஸ். சோ இதுல வந்து நம்ம வந்து சாச்சுரேட் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு டீசல் கிடைக்குது. அதே மாதிரி பெட்ரோலியம், அதே மாதிரி கெரசின் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா எடுப்போம். சோ கடைசியில என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசியா இருக்கிறது தார். இதுதான் வந்து நம்ம ரோட் போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? சோ இதான் இங்க கொடுத்திருக்காங்க. எப்படி உற்பத்தி செய்யறது, சுத்திகரிக்கிறது எப்படி, இது மூலியமா விநியோகம் எப்படி செய்யணும், ஏற்றுமதி இறக்குமதி என்ன அப்படிங்கிறது எல்லாமே எது கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன்.
ஸோ கடற்கரையில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்கள் எந்தெந்த கடற்கரையில எண்ணெய் வயல்கள் அமைஞ்சிருக்கு, நிலப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மும்பை ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய் வயல். ஏன் அப்படின்னா இருக்கிறதுலயே அதிகமான எண்ணெய் உற்பத்தி இங்க தான் நம்ம செய்யப்படுது. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 65% அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் அகைன் அதுதான், எங்கிருந்து எப்படி நம்ம உற்பத்தி செய்யணும், க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நம்ம கோல் என்ன பார்த்தோம் அப்படின்னா நிலப்பரப்புல இருக்கக்கூடிய ஒரு விலங்கினங்கள் அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா, அதேதான் இங்கிருந்து எப்படி நம்ம சாச்சுரேட் பண்ண முடியும், எப்படி கடல் கிட்ட இருந்து நம்ம வந்து எண்ணெயை உருவாக்க முடியும், இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா இதுவும் ரொம்ப சிம்பிள். கடல்வாழ் உயிரினங்கள், சோ கடல்ல இருக்கக்கூடிய விலங்கினங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே அழிஞ்சு ரொம்ப வருஷமா மக்கி 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 ஒரு அழுத்தம் அதிகமா இருக்கும்போது அந்த இடத்துல எண்ணெய் உருவாகுது. சோ அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரிங்களா? சோ அதுல இருந்து நம்ம சாச்சுரேட் பண்ணி தான் நம்மளுக்கு வேணும் கூட கெரசின், பெட்ரோல், டீசல் இது எல்லாமே நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? சோ மும்பை ஹை அப்படிங்கறதா இருக்கலே ரொம்ப பெருசு, 65% மிகப்பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் குஜராத் கடற்கரை, இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. மும்பைக்கு அடுத்தது குஜராத். நெக்ஸ்ட் ஒன் பேசைம் எண்ணெய் வயல், இதுவும் எங்க இருக்கு அப்படின்னா மும்பை ஹையோட தென் பகுதியில இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மும்பை ஹை, அதுக்கப்புறமா பேசைம் அப்படிங்கிறது இது வந்து தேர்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அலியாபாத் எண்ணெய் வயல், இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாவ் நகருடைய தென் பகுதியில இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அந்தமான் நிக்கோபாருடைய உட்பகுதிகள், மன்னார் வளைகுடா, இங்கேயுமே வந்து கடற்கரையில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி காம்பே அப்படிங்கிறது காம்பேலூனி பகுதிகளையும் கடற்கரையில் இருக்கக்கூடிய எண்ணெய் பகுதிகள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நிலப்பகுதியில் என்னென்ன எண்ணெய் பகுதிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, திப்ருஹார், சில் சாகர் மாவட்டங்கள் மற்றும் அசாம், இந்த இடத்துல வந்து ஒரு எண்ணெய் வயல் அமைஞ்சிருக்கு பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்குல. அதே மாதிரி திக்பாய் எண்ணெய் வயல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் இதுதான் திக்பாய் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இந்த இருக்கக்கூடிய இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் லார்ஜஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் என்ன, அதே மாதிரி நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்டான விஷயங்கள். சரிங்களா? அதே மாதிரி நாகர்காட்டியா எண்ணெய் வயல், சோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திக்பாய்க்கு மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. சோ மோரான் ஹக்ரிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வயல் நாகர்காட்டியாவுடைய தென்மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வயல். ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல்கள், இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசாம் மாநிலத்தில் சிப்சாகர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வயலா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஷர்மா பள்ளத்தாக்கு, இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணிப்பூர். இதுதான் வந்து கடற்கரையிலும் நிலப்பகுதியிலும் அமைஞ்சிருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள். சரிங்களா? சோ இந்த லெசனோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.